in my Lord. Mary. Do not be afraid, for surely I am with you always, to the very end. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தமிழ் பைபிள் பாட்காஸ்ட் நேயர்களுக்கு ஹாப்பி ரெசரக்ஷன் சண்டே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆண்டவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இதை நினைவு கூறுகிற இந்த நாளில் ஆமேன், அந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆமேன், நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற இந்த நல்ல நாளில் கூட ஆண்டுடைய நல்ல நாமத்தை நாம் உற்சாகத்தோடு மகிமைப்படுத்த ஆண்டு கிருபை செய்வாராக. ஒரு வேத வசனத்தை கவனிக்க கேட்கிறேன். லூக்கா 24 6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமேன், மெய்யாகவே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். ஆமேன், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே நாம் கவனிக்கும்போது 5 சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது, அங்கே ஸ்திரீகள் ஆண்டவரை தேடி அந்த கல்லறையிடத்தில் வரும்போது அங்கே இருக்கிறதான 2 பேர் தேவதூதர்கள் சுட்டி காட்டுகிற வார்த்தை கவனிங்கள். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்கிற வார்த்தை இங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆமாம், மெய்யாகவே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அப்படியானால் மரித்தோரிடத்தில் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். சீக் ஹிம் ஹூ இஸ் அலைவ். ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார், ஜீவிக்கிறார். அந்த ஜீவனோடு உள்ள தெய்வத்தை ஜீவனோடு ஆராதிக்கும்படி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் இந்த தீர்மானத்தை கர்த்தர் தருவாராக. ஏதேதோ காரியங்களில் போய் அகப்பட்டு கொள்வதற்காக, மரித்த நிலைமையில் போய் காரியங்களை செய்வதற்காக அல்ல, உயிர்த்தெழுந்தார் என்பதை நினைத்து மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை தருவாராக. 2வது அதிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனித்தால், அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். 24 7 சொல்லப்பட்டிருக்கிறது, நினைவு கூறுங்கள். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ரிமெம்பர் வாட் ஹி வாஸ் செட். அப்படியானால் ஆண்டவர் நம்மிடத்தில் சொன்னதான வார்த்தைகள், வாக்குத்தத்தமான வசனங்கள், அவர் உயிரோடு இந்த நாட்களில் சொல்லப்பட்டதான வார்த்தைகளை நினைவு கூர்ந்து இன்றும் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியரை நாம் பார்க்கும்போது 11:23 நான் வருமளவும் இதை நினைவு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியானால் அந்த நினைவு கூறுகிற ஒரு பண்டிகை இது இருக்கட்டும். ஆண்டு உங்களிடத்து சொன்ன வார்த்தைகளை நீங்கள் சரியாய் கீழ்ப்படிந்து செய்கிறவர்களாய் இருக்கிறீர்களா என்பதை தீர்மானித்து, இன்றைக்கு ஒருவேளை அப்படி இல்லைன்னு ஆண்டவரை நான் இதை நினைவு கூர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற என்று அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3வது இங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனித்தால், ஆமென், 24 47 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது என்று. அப்படியானால் லெட் இட் பி ப்ரீச்ட் இன் ஹிஸ் நேம். ஆண்டுடைய வார்த்தையை பிரசித்தப்படுத்த வேண்டும் என்று ஆண்டு விரும்ப, அவருடைய நாமத்தை ப்ரொக்ளைம் பண்ண வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். இன்றைக்கு அந்த தீர்மானத்தை ஆண்டவர் தரட்டும். அவன் ஏதோ பண்டிகைகளை அனுசரிப்பதாய் அல்ல, ஆண்டுடைய ஆமே ஸ்தோத்திரம் அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கவும், ஆமென், நீங்கள் கேட்ட வார்த்தையை பிரசங்கிக்கவும். மத்தேயுவிலே நம்ம சொல்லப்பட்டிருக்கிற 28 18-20 கவனித்தாள். த கிரேட் கமிஷனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது பிரதான கட்டளையாக கொடுக்கப்பட்டதை உணர்ந்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நீங்கள் ஆமென் அவர்களுக்கு கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கு இந்த நாளில் நாம் நினைவு கூற வேண்டியது, நம்மோடு மாத்திரம் இது முடிந்து விடவில்லை, இது எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆகவே தீர்மானம் பண்ணுங்கள், தனி
தனிநபராய் குடும்பமாக தீர்மானித்து ஆண்டுடைய இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனையில் நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து ஸ்தோத்திரம் உயிரோடு இருக்கிறவரை உயிரோடு நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். இந்த தீர்மானத்தோடு ஸ்தோத்திரம் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் வந்தால் நிச்சயமாகவே இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய வல்லமை உங்களை தொடும் என்று சொல்கிறேன். கண்களை மூடுவோமா? ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் உம்மை தேடும்படி உயிரோடு இருக்கிற ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறவர் என்பதை உணர்ந்து உம்மை தேட கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு உண்மையாய் தேட ஒருவருக்கு கிருபை கொடுப்பீராக. ஸ்தோத்திரம். அதே போல் ரெண்டாவதாக சொல்லப்பட்ட நினைவு கூறும்படி கிருபைகளை கொடுங்க. என்னெல்லாம் கர்த்தர் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் கர்த்தர் செய்வேன் என்று சொன்ன வார்த்தைகள் நினைவு கூர்ந்து என் ஆண்டவர் கற்பித்த கட்டளைகளை கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தோடு நினைவு கூர்ந்து செயல்பட உதவி செய்யும். மூன்றாவதாக கேட்ட வார்த்தையின்படியே உம்முடைய நாமத்தை பிரசித்தப்படுத்துகிறவர்களாக ஆண்டவரே இந்த நாளில் ஸ்தோத்திரம் எப்படி ஆகிலும் ஒரு நபருக்காகிலும் உடைய அன்பை அறிவிக்கிறவர்களாய் பயன்படுத்துங்க. அது நிமித்தமாய் வைத்திருக்கிற மேலான அந்த உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையினால் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.